அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழில் யூனிட் 7ல் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் வந்து புக்கில் எங்கெல்லாம் இருக்குது எடுத்துகிட்டு ஒரு வீடியோவோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். சிறுபஞ்ச மூலம். சிறுனா சிறிய, பஞ்சம்னா 5, மூலம்னா வேர்கள், இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து சிறுபஞ்ச மூலம். அது எப்படிலாம் பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த நூல் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அந்த 5 வேர்கள் இருக்கு இல்லைங்களா, மூலம்னா வேர், அதில் என்னென்ன வேர், அந்த 5 வகையான வேர்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த 5 வேர்கள் வந்து மனிதன் நோயை குணப்படுத்தும். அதே போல் இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கிற பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 5 கருத்துக்கள் இருக்குது. அந்த 5 கருத்துக்கள் வந்து மனிதனுடைய மனநோயை போக்கும். பஞ்சம்னா 5, மூலம்னா வேர். அதாவது பாருங்க, நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து சொல்ற நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். மருந்தினால் பெயர் பெற்ற நூல், வேரினாலும் பெயர் பெற்ற நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். அடுத்தது பாருங்க. கடவுள் வாழ்த்து 1. அதாவது பாயிரங்கள், சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கிற பாயிரங்கள் வந்து 2, மொத்தம் வந்து 97 இருக்கு. ஆசிரியர் காரியாசன், அதாவது மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர் தான் வந்து காரியாசன். அவர் தான் சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காரி. அவருடைய தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர் தான் வந்து ஆசான். சமயம் என்ன காரியாசன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து எந்த சமயம் அப்படின்னா சமண சமயம். அடுத்தது பாருங்க. இது சிறுபஞ்ச மூலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மா காரியாசன் இருக்கார் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாயிர செய்யுள் சிறப்பிக்கிறது. மா காரியாசன் வந்து பாயிரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மா காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரம் சிறுபஞ்ச மூலத்தை சிறப்பிக்குது. சிறப்பாயிரம் பாருங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசனும் 7வது ஆசிரியர் கணித மேதைவாயர் இருக்காருங்களா, இவங்க 2 பேருமே வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனரின் ஒரு சாலை மாணக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாயிரம் குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. அதாவது பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் உள்ள நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். அடுத்தது பாருங்க. தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனைப்பிற்கு உரியது இந்த சிறுபஞ்ச மூலம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்ற சொல்ற நூலே வந்து சிறுபஞ்ச மூலம். அடுத்தது பாருங்க. முக்கிய அடிகள். அதாவது கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார். இந்த 2 பாட்டும் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து 9th ஓல்டு புக்கில் இருக்கு. அதாவது கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா, கண்ணுக்கு வனப்புனா அழகு. கண்ணுக்கு அழகு எதுனா, ஒருத்தர் வந்து உதவி கேட்கும் போதோ இல்லைன்னா ஒரு அடிப்பட்டு கிடக்கிறாரு அப்படின்னா அவங்க மேலே இரக்கம் கொள்ளணும், அதுதான் கண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. கால் வனப்பு செல்லாமை அப்படின்னா, காலுக்கு அழகு என்பது பிறரிடம் இறந்து செல்லாமை, அதாவது பிச்சை எடுக்காம இருக்கிறது தான் வந்து காலுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று இதே லைனில் வந்துட்டு எண்ணுனா என்ன, அதாவது எண்ணுக்கு அழகு அப்படின்னா எண்ணுன்னா ஆராய்ச்சி. நான் ஒரு ஆராய்ச்சி வந்து செய்யணும் அப்படின்னா இந்த முடிவு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறது தான் வந்து சிறந்த அழகு. அடுத்தது பண்ணு, இசைக்கு அழகு அப்படின்றது, அதாவது நம்ம ஒரு இசை பண்ணுறோம் அப்படின்னா அது மற்றவங்க பார்த்துட்டு கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது, அதுதான் அந்த அதாவது இசைக்கு அழகு அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த பாட்டு வந்து பழைய 9th புக்கில் இருக்குது. இங்கே வந்து முக்கியமான அடிகளில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள். பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார். இது வந்து 9th நியூ புக்கில் இருக்குது. அதாவது இந்த கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூவாது காய்க்கும் மரமுலர், அதாவது பூக்காமையே ஒரு மரம் வந்து காய்க்கிற பழக்கமும் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தரை பார்த்துட்டு இது நன்மை இது தீமை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து பெரியவர்கள் வைத்து தான் போட்டுருவாங்க. அதே மாதிரி இன்னொன்று உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து விதைக்காமையே அந்த தண்ணி மூலிமா நிறைய ஆல்ரெடி இருந்த விதைகள் எல்லாம் முளைத்து செடியாக வரும். அதுபோல தான் மேதையர் இருக்காங்க இல்லையா, அது எது தப்பு எதுன்னு சொல்லிட்டு அவங்களே நன்கு உணர்ந்துருவாங்க. அதுதான் வந்து இந்த லைனோடைய கடைசி லைன். ஃபர்ஸ்ட் வந்து பூவாது காய்க்கும் மரம்னா, பூக்காமையே காய்க்கிற மரமும் இருக்கே அப்படின்னு சொல்றது இந்த லைன். இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த லைனோடைய கடைசி லைன் தான் இந்த லைன். அதாவது பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு அப்படின்னு சொல்றது தான் இந்த லைன். அதாவது மேதையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தவறுகள் வந்து அவங்களே உணர்ந்து தான் செயல்படுவாங்க. தப்பு எது தீமை எது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களால புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். அதுதான் இந்த லைன். அடுத்தது மேற்கோளில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. நூறுக்கு இயைந்த சொல்லின் வனப்பே வனப்பே. நூலுக்கு பொருந்தக்கூடிய ஒரு சொல் அழகா இருக்கு அப்படின்னா அதுதான் அது அழகே. நூலுக்கு வந்து அதுல இருக்கிற உண்மையான பொருள் அழகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மேற்கோள்கள். அடுத்தது பாருங்க, சிறுபஞ்ச மூலத்துல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன சமயம்னா நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்ததான் சமண சமயம். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆப்ஷன் பி 97. அது ஏழாதி அப்படின்னா 81 வரும். இந்த நம்பர் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 97. அதாவது ஏழாவதுக்கு கம்மி வேர்ட்ஸ் வருது, அதனால 81 ஞாபகம் வச்சுக்கலாம். சிறுபஞ்ச மூலன்றது நிறைய வார்த்தைகள் வருது, அதனால அதிகமான நம்பர் 97. அதனால 97 81 இதுக்கு அது வருமா அதுக்கு இது வருமான்னு கன்ஃபியூஷன் ஆகாம போறதுக்கு இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் டி சிறுபஞ்ச மூலம் தான். இதுவும் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க. பொறுத்துக்கு பாருங்க, கண்வனப்பு கண்ணோட்டம், அதாவது பிறர் இரக்கம் கொள்ளுதல் வந்து கண்ணுக்கு அழகு, அதுதான் வந்து கண்வனப்பு. எண்வனப்பு அப்படின்னா நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணோன்னா அது வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை வந்து எடுத்து சொல்றது, அதுதான் வந்து எண்வனப்பு. இத்துணையாம் அப்படின்றது இதனுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க, பண்வனப்பு. பண்ணுனா இசை. நம்ம ஒரு இசை பண்றோம் அப்படின்னா அது கேட்பவங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும், அதுதான் கேட்டார் நன்றென்றல். 3. அடுத்தது கால்வனப்பு அப்படின்றது இறந்து செல்லாமை. பிறரிடம் பிச்சை எடுத்து, அதாவது நம்ம பிச்சை எடுக்காம இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து இறந்து செல்லாமை. கால்வனப்பு இறந்து செல்லாமை, கண்வனப்பு கண்ணோட்டம், எண்வனப்பு இத்துணையாம். ஓகேங்களா, இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3241 சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பலகு பாடியவர் யாரு அப்படின்னாலும் ஆப்ஷன் சி காரியாசன். இந்த லைனை 2 டைம் கேட்டாங்க. இந்த லைன் கொடுத்துட்டு எந்த நூலுன்னு கேட்டது ஒரு கொஸ்டினாகவும், இன்னொன்று அந்த லைன் கொடுத்துட்டு இந்த உறுப்புகள் எல்லாம் அழகா வச்சு பாடுறது யாரு அப்படின்னு ஆசிரியர் வச்சியும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள முக்கிய அடிகள், மேற்கோள்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது எல்லாமே பார்த்துட்டோம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.